குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருப்பதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்குள் வாழுகிறார். உங்களால் சாதிக்க முடியாத மிகப்பெரிய காரியத்தை கடவுள் உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். சாராள் என்ற ஒரு அம்மாவை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். 89 வயதில் இவ்வளவு காலமாக நான் மலடியாக இருக்கிறேன் என்ற எண்ணம், ஐயப்பாடு அந்த அம்மாவிடத்தில் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுப்பது மட்டுமல்லாமல், ஆபிரகாம் அறையில் இருந்து ராஜாக்கள் வருவார்கள் என்று வாக்கையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்தார். இங்கு சாரா அம்மா சந்தேகப்பட்டு சோர்வடைந்து வேறு வழி இல்லாம சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கடவுள், சாரா, நீ ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய். ஆனால் உன்னால் இப்பொழுது பார்க்க முடியாத ஒன்று, உன்னால் கற்பனை செய்ய முடியாத ஒன்றை, இதுவரைக்கும் யோசிக்காமல் இருந்ததை விட பெரியதை நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொன்னார். உன் மூலமாய் ஒரு தேசம் உருவாகும், உன் மூலமாய் ராஜாக்கள் எழும்புவார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று வாக்கு கொடுத்தார். நானும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் மைனஸ்ல இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம், வயது கடந்து போயிருக்கலாம், ஜீரோவில் இருந்து கொண்டு இருக்கலாம். உங்களில் இருந்து மகா பெரிய ஆற்றல் மிக்க பெரும் காரியங்களை கொண்டு வர முடியும். பூஜ்யத்தில் இருக்கிற உங்களை கோபுரத்தில் வைக்க முடியும். நீங்கள் சில கடினமான வருடங்களை கடந்து சென்றிருக்கலாம். அநேக விஷயங்கள் சரியாகவே நடக்கவில்லை என்பதெல்லாம் உண்மைத்தான். உங்களுடைய உள்ளம் சொல்வதெல்லாம் உண்மைத்தான். ஒருபொழுதும் நிறைவேற முடியாது என்று நீங்கள் சொல்வது உண்மைத்தான். அந்த கவலைக்கெல்லாம் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். உங்கள் எண்ணம் பொய் சொல்லும், உங்கள் மனம் அடிக்கடி பொய் சொல்லும். அதை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். சரியான மனிதரை உங்களுக்கு சந்திக்க கர்த்தர் வாய்ப்பை கொண்டு வருவார். குணமடையாதவர்கள் எல்லாம் குணமடையும். நீங்கள் பெற வேண்டிய எல்லாவற்றை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்காலத்துக்குரிய அத்தனையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுடைய சரித்திரம் இனி ஆரம்பமாக போகிறது. நாளை சந்திப்போமா? God bless you.